வணக்கம். எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம் நண்பர்களே. பூமியில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் இப்போது நடக்கவிருக்கும் இந்த விந்தையை தடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த நேரத்தை பிரம்மாண்டமே தீர்மானித்துள்ளது, அனைத்து தெய்வங்களும் சேர்ந்து. இந்த முடிவு அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் 4 பெரிய மாற்றங்கள் வரப்போகின்றன. இது ஏதோ ஒரு சிறிய மாற்றம் என்று நினைக்க வேண்டாம். பல ஆண்டுகளாக உங்களை வாட்டி வதைத்த வறுமை, அவமானங்கள், ஒவ்வொரு அடியிலும் சந்தித்த கஷ்டங்கள், இவை அனைத்தையும் வேரோடு பிடுங்கி எரியும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் கேட்டது அட்சர சத்தியம். வரவிருக்கும் காலம் இந்த மழை பொழியப் போகிறது. அந்த மழை என்பது ஏதோ தூறல் பொழிவது அல்ல. கூடைகள் கூடைகளாக செல்வம் உங்கள் வீட்டில் குவியப் போகிறது. குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக அல்ல, பல ஆண்டுகளாக இருளில் இருந்த உங்கள் ஜாதக யோகம் இப்போது வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. குண்டலினி கிரகங்கள் இதுவரை அமைதியாக தங்கள் வேலையை செய்து வந்தன. ஆனால் இப்போது அவை அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் தனயோகம், ராஜயோகம் மற்றும் சுபயோகங்களை உங்களுக்காக தயார் செய்துள்ளன. ஒருவரின் பாக்கியஸ்தானத்தில் குரு கிரகம் கருணை காட்டி, கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து நீதி வழங்க, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் பலம் பெற்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. அதே நிலைதான் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போகிறது. வீடியோவிற்கு செல்லும் முன், லட்சுமி தேவியின் உண்மையான பக்தர்கள் யார் இந்த வீடியோக்களை பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவரும் உடனடியாக வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மகாலட்சுமி என்று பக்தியுடன் எழுதுங்கள். நீங்கள் நம்பிக்கையுடன் அம்மனை நினைத்தால் அந்த தாயின் ஆசீர்வாதங்கள் நேரடியாக உங்கள் வீட்டு வாசலை தொடும். இது வெறும் வார்த்தைகள் அல்ல, ஒரு சக்தி. உங்களுக்கு எவ்வளவு சிரத்தை இருக்கிறதோ அவ்வளவு வளர்ச்சி இருக்கும். அடுத்த மாதம் வரும் முதல் செவ்வாய்க்கிழமை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நாந்தி பழகப் போகிறது. அந்த நாள் சாதாரணமாக இருக்காது. திடீரென்று ஏதோ ஒரு செய்தி கேட்பீர்கள். ஒரு முக்கியமான போன் கால் வரும், அல்லது யாராவது புதிய ஆஃபர் கொண்டு வருவார்கள். நீண்ட காலமாக எங்கோ நின்று போன வேலைகள் மீண்டும் வேகம் பெறும். மற்றவர்களிடம் சிக்கியிருக்கும் உங்கள் சொந்த பணம், முழுமையடையாமல் நின்று போன ஒப்பந்தங்கள், வேலை மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் சிக்கல்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் தீர்ந்துவிடும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து எதிரிகளுக்கு 440 வோல்ட் அதிர்ச்சி ஏற்படுவது உறுதி. ஏனென்றால் உங்களை யார் திறமையற்றவர்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் கண்முன்னே உங்கள் அதிர்ஷ்டம் இவ்வளவு பிரகாசமாக ஜொலிக்கும் போது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போது உங்கள் வாழ்க்கையின் மீது 3 தெய்வங்களின் கருணை ஒரே நேரத்தில் விழுந்துள்ளது. லட்சுமி தேவி கருணை காட்டினால் கருவூலம் எப்போதும் நிறைந்திருக்கும். சிவபெருமான் பிரசன்னமானால் அசாத்தியமும் சாத்தியமாகும். அனுமன் துணையாக நின்றால் எந்த கிரக தோஷமும் உங்களை தாக்காது. இவை அனைத்திற்கும் மேலாக சனி பகவான் நீதி வழங்க தயாராகும்போது பல ஆண்டுகளாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரே அடியில் பலன் கிடைக்கும். தற்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நிலை உருவாகியுள்ளது. உங்கள் 100 பிறவிகளின் வறுமை இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. இது வெறும் நம்பிக்கை தரும் வார்த்தை அல்ல, உங்கள் கிரகங்களின் நிலை தரும் தெளிவான அறிகுறி இது. ராகு கேதுக்களால் இதுவரை நீங்கள் சந்தித்த சிக்கல்கள் இப்போது அவிழ்கின்றன. உங்கள் பாக்கியஸ்தானம் மிகவும் பலமாக மாறியுள்ளது. இதனால் திடீரென பணம் வரும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் வீட்டிற்கு புதிய பொருட்கள் வரும். ஏதேனும் ஒரு மதிப்புமிக்க சொத்தை அல்லது பொருளை வாங்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நிலம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரிய நல்ல செய்தி கேட்கும் வாய்ப்பு உள்ளது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஆர்டர்கள் அல்லது புதிய வணிக கூட்டாண்மைகள் கிடைக்கலாம். நண்பர்களே, இது எந்த வகையிலும் அலட்சியமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல. இந்த சிறந்த வாய்ப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்பவர்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக வருந்துவார்கள். எச்சரிக்கையாக இருந்து முயற்சிப்பவர்கள் மட்டுமே பயனடைவார்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிக்னல் நிச்சயமாக கிடைக்கும். அது ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும். உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். ஏதாவது செய்ய உங்களுக்கு திடீரென்று உத்வேகம் ஏற்பட்டால் உடனடியாக ஒரு படி மேலே செல்லுங்கள். இது கடவுளே உங்களுக்கு அனுப்பும் ஒரு சிக்னல்.
இதற்காகத்தான் நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் முதல் அதிசயம் பற்றி சொல்ல வேண்டுமானால் அது திடீரென்று ஏற்படும் பண ஆதாயம். இது ஒரு லாட்டரி அடித்தது போல இருக்கலாம். அல்லது எங்கோ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த உங்கள் பழைய பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த பழைய கடன்கள் திரும்ப கிடைக்குமா? ஒருமுறை புதிய வாய்ப்பு உங்கள் மீது மழை பொழிவது உறுதி. இரண்டாவது அற்புதம், நீங்கள் பெறும் மரியாதை. நேற்று வரை உங்களை பார்த்து கேலி செய்தவர்களே இப்போது உங்கள் வெற்றிகளை பார்த்து உங்களை புகழத் தொடங்குவார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு திடீரென உயரும். மூன்றாவது அற்புதம் உங்கள் குடும்பம் தொடர்பானது. உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை கேட்பீர்கள். குழந்தைகளைப் பற்றிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம், அல்லது வீட்டில் திருமண உறவுகள் அமைய வாய்ப்பு இருக்கலாம். நான்காவது, எல்லாவற்றையும் விட முக்கியமான அற்புதம் உங்களுக்குள்ளேயே நடக்கும். உங்களுக்குள் தன்னம்பிக்கை திடீரென அதிகரிக்கும். எந்த முடிவையும் எடுக்க பயப்படாமல் மிகவும் தைரியமாக முன்னேறுவார்கள். ஆனால் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தெய்வீக அருள் நம் மீது பொழியும் போதுதான் சுற்றியுள்ளவர்களிடமும் பொறாமை அதிகரிக்கும். அதனால்தான் உங்கள் மனதின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் போடும் புதிய திட்டத்தில் வேலைகள் முடியும் வரை யாருக்கும் தெரியப்படுத்தாதீர்கள். எப்போதும் பணிவாக இருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் தினமும் விளக்கு ஏற்றுங்கள். குறிப்பாக செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யுங்கள். இது கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நண்பர்களே. துலாம் ராசிக்காரர்களுக்காக நான் சொல்லும் இந்த எதிர்காலம் அக்ஷர சத்தியம். உங்கள் முழுமையான கிரக நிலைகளை ஆய்வு செய்த பின்னரே இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். இது போன்ற அரிய யோகம் மீண்டும் மீண்டும் வராது. பல வருட போராட்டத்திற்கு பின்னரே இந்த அற்புதமான தருணம் உங்கள் வாழ்க்கையில் வந்துள்ளது. வரவிருக்கும் நல்ல செய்தியால் ஏற்படும் மகிழ்ச்சியால் உங்களுக்கு இரவில் தூக்கம் கூட வராது. தயாராக இருங்கள். இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. யார் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த அற்புதமான மாற்றங்களை தங்கள் கண்களால் பார்ப்பார்கள். யார் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த அற்புதமான மாற்றத்தை. இப்போது உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் சுழன்று விட்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. நண்பர்களே, உங்களுக்கு கிடைக்கும் இந்த அறிகுறிகள் வெறும் ஆரம்பம் மட்டுமே. ஏனென்றால் இப்போது நான் சொல்லப்போகும் விஷயங்கள் உங்களை நிச்சயம் தாக்கும். இதுவரை நீங்கள் கேட்டது உங்கள் வீட்டு கதவை தட்டுவது போன்றதுதான். உண்மையான அதிர்ஷ்டத்தின் நுழைவு இப்போதே தொடங்குகிறது. கிரகங்களின் நகர்வுகள் எவ்வளவு வேகமாக இருக்கின்றன என்றால் நேரம் இப்போது உங்கள் பக்கம் சாய்ந்து வணங்குகிறது. பல ஆண்டுகளாக உங்களை தடுத்தவர்கள், குறை கூறியவர்கள் மற்றும் இழிவாக பேசியவர்கள் இப்போது அமைதியாக உங்கள் வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இது ஒரு சரியான நேரம். இந்த பிரபஞ்சம் உங்கள் கோப்பை திறந்து உங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் ஜாதகத்தில் இப்போது காணப்படும் அந்த 4 அற்புதமான மாற்றங்கள் சாதாரண யோகங்கள் அல்ல. உங்கள் பாக்கியஸ்தானம், தனஸ்தானம் மற்றும் கர்மஸ்தானம் ஒரே நேரத்தில் சக்தி வாய்ந்ததாக மாறும்போது மட்டுமே இது போன்ற விஷயங்கள் நிகழும். பல ஆண்டுகளாக நீங்கள் எதற்காக போராடினீர்களோ அந்த பணிகள் இப்போது கூடுதல் முயற்சி இல்லாமல் முடிவடையும். ஏதோ ஒரு அதீத சக்தி உங்களை முன்னோக்கி செலுத்துவது போல் தெரிகிறது. இவை அனைத்தும் இவ்வளவு விரைவாக எப்படி நடக்கின்றன என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இதுவே தெய்வீக செயல். முதல் மாற்றம் உங்கள் நிதி நிலையில் தெரியும். திடீரென்று பணப்புழக்கம் தொடங்கும். அதுவும் ஒரு திசையிலிருந்து மட்டுமல்ல, 4 திசைகளிலிருந்தும் உங்களுக்கு பணம் கிடைக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முதலீடுகள் இப்போது லாபம் தரும். ஏதேனும் உறவினர்கள் அல்லது நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கலாம். உங்கள் புதிய திட்டங்கள் உங்களுக்கு பெரிய லாபங்களை தரும். இதுவரை காலியாக இருந்த உங்கள் வீட்டு அலமாரிகளில் இப்போது பரபரப்பு தொடங்கும். உங்கள் செலவுகளை விட வருமானம் அதிகமாக இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். மகாலட்சுமி வீட்டில் நிரந்தரமாக குடிகொண்டிருப்பதற்கு இதுவே பெரிய அறிகுறி. அன்னை இருக்கும் இடத்தில் தரித்திரத்திற்கு இடமில்லை. இரண்டாவது மாற்றம், உங்கள் சமூக கௌரவம் திடீரென அதிகரிக்கும். மக்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கத் தொடங்குவார்கள். உங்கள் எண்ணங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும். நீங்கள் பணிபுரியும் இடத்தில் உங்கள் ஆலோசனைகளை அனைவரும் மதிப்பார்கள். நேற்று வரை உங்களை கண்டுகொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்பார்கள். இது வெளியில் நடக்கும் மாற்றம் மட்டுமல்ல, சனி பகவான் பிரசன்னமானால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிப்பதன் விளைவாகும்.
மனிதனுக்கு அவனது கர்மங்களின் அடிப்படையில் மிக உயர்ந்த நிலையை அளிப்பார். அவரது நீதி தாமதமாக இருக்கலாம், ஆனால் மிகவும் துல்லியமாக இருக்கும். இப்போது அந்த சரியான நீதி உங்கள் பக்கம் நிற்கிறது. மூன்றாவது மாற்றம் உங்கள் குடும்பத்தில் தென்படும். முன்பு சிறிய விஷயங்களுக்கே சண்டைகள், டென்ஷன் இருந்த இடத்தில் இப்போது அமைதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு, பாசம் அதிகரிக்கும். ஏதேனும் பழைய சண்டைகள் இருந்தால் அவை தீர்ந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். ஏதேனும் பழைய சண்டைகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவை இப்போது ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் ஏதேனும் சுப காரியத்திற்கு திட்டமிடுவீர்கள். திருமண உறவு ஏற்படுதல், குழந்தை பிறப்பு அல்லது புதிய சொத்து வாங்குதல் போன்ற நல்ல செய்திகளை கேட்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அந்த பரமசிவனின் அருள் கிடைக்கும்போது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் தானாகவே அழிந்துவிடும். வீட்டின் சூழல் மிகவும் இலகுவாகவும் நேர்மறையாகவும் மாறும். இது நான்காவது மாற்றம். இது எல்லாவற்றையும் விட பெரிய மாற்றம். இது உங்களுக்குள்ளேயே நடக்கும். உங்கள் சிந்தனை முறை மாறும். இதுவரை உங்களை பீடித்த பயம், தயக்கம், தெளிவின்மை அனைத்தும் நீங்கிவிடும். கடந்த காலத்தில் எந்த முடிவையும் எடுக்க பயந்த நீங்கள் இப்போது அதே முடிவை மிகவும் உறுதியாக எடுக்க முடியும். உங்கள் தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால், நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் உங்கள் ஆளுமையால் ஈர்க்கப்படுவார்கள். உண்மையில் இந்த உள் மாற்றமே உண்மையான ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரசன் என்றால் வெறும் பணம் உள்ளவன் அல்ல, தன் சூழ்நிலைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன். இப்போது உங்களுக்குள் அதே சக்தி விழித்தெழும். இங்கு நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். திடீரென்று வெற்றி வரும்போது அகங்காரமும் கதவை தட்டும். உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். உங்களுக்கு எது கிடைத்தாலும் அதற்கு நன்றியுடன் இருங்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் தவறாமல் தீபம் ஏற்றுங்கள். உங்களால் முடிந்த அளவு ஏழைகளுக்கு உதவுங்கள். நீங்கள் தர்ம பாதையில் நடக்கும்போது தெய்வ அருள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும். முக்கியமாக அனுமனை நினைவுகூர மறக்காதீர்கள். ஏனென்றால் அவர் உங்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிப்பார். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு தெளிவான அறிகுறிகள் கிடைக்கும். அற்புதமான கலை வருவது, எதிர்பாராத செய்தி வருவது அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை கேட்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அந்த தருணத்தை அடையாளம் காணுங்கள். அதை சாதாரணமாக கருதி ஒதுக்கிவிடாதீர்கள். ஏனென்றால் அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். எத்தனை முறை வாய்ப்பு மிகவும் சாதாரணமாக வரும், ஆனால் அதன் பலன் அசாதாரணமாக இருக்கும். அதனால் மிகவும் கவனமாக இருங்கள். நீங்கள் பல ஆண்டுகளாக பட்ட கஷ்டத்திற்கு இப்போது தகுந்த பலன் கிடைக்கப் போகிறது. நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் கேட்ட வார்த்தைகள், கவலையுடன் கழித்த இரவுகள் இவையெல்லாம் இப்போது சக்தியாக மாறுகின்றன. நெருப்பில் காய்ந்த இரும்பு எப்படி உறுதியாகிறதோ அதேபோல் நீங்களும் பல கஷ்டங்களில் சிக்கி இப்போது ஒரு உறுதியான ஆளுமையுடன் உருவாகியுள்ளீர்கள். இப்போது ஆர்வத்தை அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்களில் வரும் மாற்றங்களை பார்த்து உலகம் வியக்கும். உங்களை தடுக்க முயன்றவர்களே இப்போது உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நினைவில் கொள்ளுங்கள், இந்த மாற்றம் ஒரு நாள் நின்றுவிடாது. இது ஒரு சங்கிலித் தொடர் போல தொடரும். ஒரு வெற்றி மற்றொரு வெற்றிக்கு வழிவகுக்கும். ஒரு நல்ல செய்தி மற்றொரு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். உங்கள் நம்பிக்கை வலுவாக இருக்கும் வரை இந்த ஓட்டம் நிற்காது. சந்தேகங்களுக்கு இடமளிக்காதீர்கள். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகியிருங்கள். உங்கள் திட்டங்களை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுக்கென்று ஒரு புதிய அடையாளம் வரும் நேரம் இது. உங்கள் வீட்டில் மீண்டும் சிரிப்பொலி கேட்கும். பொருளாதார ரீதியாக நிலை பெறுவீர்கள். மன அமைதி கிடைக்கும். இதற்காகத்தானே இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் காத்திருந்தீர்கள். கிரகங்களின் இந்த அரிய சேர்க்கை மீண்டும் மீண்டும் வராது. கிரகங்களின் இந்த அரிய சேர்க்கை கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். முழு நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வையுங்கள். உலகம் என்ன நினைத்தாலும் சரி, உங்கள் அதிர்ஷ்டம் இப்போது விழித்துக் கொண்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை கதை இப்போது கஷ்டங்களிலிருந்து வெற்றிகளை நோக்கி திரும்பியுள்ளது. வரவிருக்கும் காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொன்னான அத்தியாயத்தை எழுதப் போகிறது. யாசா இருங்கள். ஏனென்றால் இந்த மாற்றம் எவ்வளவு வேகமாக இருக்கும் என்றால் இது ஒரு அற்புதம் என்று நீங்களே சொல்வீர்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக உங்கள் வேலையிலோ அல்லது வியாபாரத்திலோ வளர்ச்சி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டீர்கள். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நஷ்டங்களே ஏற்பட்டன. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வேலைகள் எதிர்பாராத வேகத்தை பெறப்போகின்றன. வியாபாரத்தில் ஒரு பெரிய நல்ல சகுனம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும்.
இந்த வாழ்க்கை போராட்டத்தை முடிக்கும் அற்புதமான வழிகள் உங்களுக்கு முன்னால் திறக்கப்படப் போகின்றன. ஆம் நண்பர்களே, இந்த மாதம் உங்களுக்காக சந்திரனையே உங்கள் கைகளில் வைத்தது போன்ற மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. மகாலட்சுமி அம்மனின் அருளால் பணம் உங்கள் வீட்டிற்கு நீர் ஓட்டம் போல் வரப்போகிறது. தற்போது ஏற்பட்ட இந்த மகாயோகத்தை பார்த்து உலகமே ஆச்சரியப்படுகிறது. உங்களை தொந்தரவு செய்த எதிரிகள் இப்போது தானாகவே உங்கள் வழியிலிருந்து விலகிச் செல்வார்கள். அதோடு நிற்காமல் அவர்கள் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு நட்புக்காக கை கொடுப்பார்கள். ஆம், இப்போது உங்கள் பெயர் ஒவ்வொரு எதிரியின் வீட்டிலும் எதிரொலிக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சிறிய தவறு கூட செய்யக்கூடாது. ஒவ்வொரு அடியையும் மிக கவனமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும் போது அறியாமலேயே எதிரிகள் பெருகுகிறார்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு தடுக்க முயற்சிப்பார்கள். அதனால்தான் இந்த நாட்களில் நீங்கள் எந்த தவறான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம். பின்னர் வருத்தப்பட வேண்டிய வழிகளில் நடக்காதீர்கள். உங்களுக்கு எதிராக யார் சதி செய்தார்கள், யார் போலியான புன்னகை பூசினார்கள், உங்களை யார் ஏமாற்றினார்கள் என்பது பற்றிய உண்மைகள் இப்போது உங்களுக்கு தெரியும். இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கும் நீங்கள் சகித்த வார்த்தைகளுக்கும் கணக்கு தீர்க்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு பாடம் புகட்டும் வாய்ப்பு இப்போது உங்கள் கதவை தட்டுகிறது. ஆம் நண்பர்களே, விதி எழுதியதை இப்போது யாராலும் மாற்ற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ராஜயோகம் வரப்போகிறது. விதி எழுதியதை இப்போது யாராலும் மாற்ற முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இப்போது அற்புதமான ராஜயோகம் வரப்போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒரு புறம், வரப்போகும் பலன் ஒரு புறம். உங்கள் தேர்வு நேரம் முடிந்துவிட்டது. நீங்கள் அந்த தேர்வில் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்றுவிட்டீர்கள். இப்பொழுது அந்த கடவுளே உங்களுக்கு பலனை தரும் நேரம் வந்துவிட்டது. விதி தலைவிதியில் ஒரு புதிய பக்கத்தை திருப்பியுள்ளது. அவரது வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றிவிடும். நண்பர்களே, மனிதனுக்கு யாரும் துணையில்லாத போது அந்த கடவுளே துணையாக இருந்து இன்பத் துன்பங்களில் நம்மை வழிநடத்துவார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரே கை கொடுப்பவர். நம்பிக்கையுடன் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். அந்த பலன் இப்போது உங்களை வந்தடைந்துள்ளது. லட்சுமி தேவிக்காக அற்புதமான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அடுத்த 24 மணி நேரத்தில் எங்கிருந்தோ உங்களுக்கு எதிர்பாராத பணம் கிடைக்கும். அது எவ்வளவு என்றால், நீங்கள் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் குறையாத செல்வம் உங்களுக்கு சொந்தமாக போகிறது. உங்கள் அதிர்ஷ்ட ரேகை இப்போது மாறிவிட்டது. பல ஆண்டுகளாக உங்கள் தலையில் இருந்த கடன் சுமை இந்த ஹோலி பண்டிகைக்கு பிறகு முற்றிலும் நீங்கிவிடும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு விடைபெறும் காலம் வந்துவிட்டது. இன்றிரவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். லட்சுமி தேவி அனுப்பும் அந்த சிக்னல் உங்கள் தூக்கத்தை கலைக்கும் அளவுக்கு மகிழ்ச்சியை தரும். இப்போது உங்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களை வேரோடு பிடுங்கி எறியும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி கவனமாக கேளுங்கள். இப்போது சொல்கிறேன். இந்த உபாயத்தை யார் முழு கவனத்துடன் செய்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கையில் நிதி பிரச்சனைகள் இருக்காது. நீங்கள் தொடர்ந்து 3 சனிக்கிழமைகள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அந்த மந்திரம் ஓம் ஸ்ராய நமஹா. இந்த மந்திரத்தை சனிக்கிழமை அன்று உச்சரித்து சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று கருப்பு உளுந்து, கருப்பு எள் மற்றும் ஒரு கருப்பு ஆடையை தானம் செய்யுங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் நீங்கி வெற்றிக்கு வழி கிடைக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே லைக் செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கும் உங்கள் அன்பானவர்களுக்கும் இந்த தகவல் சென்றடைய இந்த வீடியோவை இப்போதே பகிருங்கள். இது போன்ற பல அற்புதமான ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன்களை ஆன் செய்து கொள்ளுங்கள். அப்போது நான் போடும் ஒவ்வொரு முக்கியமான வீடியோவும் உங்களை வந்தடையும். எப்போதும் சிரித்துக்கொண்டே இருங்கள், அமைதியாக இருங்கள். நன்றி. ஜெய் மகாலட்சுமி, ஜெய் சனி தேவ்.